ஹாய் வாங்க வணக்கம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு. இந்த தட்டைப்பயிறு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் குழம்போடு சேர்த்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இந்த தட்டைப்பயிறு வந்து குழம்போடு சேர்த்து வைக்கும்போது சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய், கருணக்கிழங்கு, மெரு வத்தை, மணத்தக்காளி வத்தை, சுண்டை வத்தை, அப்புறம் இன்னும் அது மாதிரி இன்னும் கொஞ்சம் வத்தை பேரில் எனக்கு தெரியல. வத்தல்லாம் இருக்குது, எனக்கு வத்தை பேர்லாம் இன்னும் ஞாபகம் இல்லை. அதுமாரி வத்த குழம்புலாம் பாவக்காய் குழம்பு வைக்கும்போது இந்த கருணக்கிழங்கு வேகிச்சு அப்படியே குழம்பு வைக்கும்போதும் சரி, இந்த மாதிரி காரக்குழம்பு மாரி வைக்கிறோம் அப்படின்னாவே இந்த மொச்சக்கொட்டை, தட்டைப்பயிறு இதெல்லாம் போட்டு வைப்போம். ஒரு குழம்புல தட்டைப்பயிறு போடுவோம், ஒரு குழம்புல பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை போடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது இவ்வளோ குழம்புக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைப்பா, இவ்வளோ குழம்புக்கு இல்லை. வேக வச்சு நம்ம குழம்பு எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பயிறு அள்ளி வச்சிடுறது. குழம்புக்கு தகுந்த மாதிரி மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றது தான், அவிச்சு சாப்பிட்றது தான். அவிச்சு அதுக்கு தனியாக அவிக்க முடியாதுல்ல, எல்லாம் ஒட்டுக்க போட்டு அவிச்சிடுறது. குழம்புக்கு தனியாக பிரித்து வச்சுருவோம், சாப்பிட்றதுக்கு தனியாக பிரித்து வச்சுருவோம். நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இது மாதிரி தான் செய்வாங்க. நல்லா வேக வச்சு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொடுத்துருவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஆளுக்கு இவ்வளோ பயிறு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொடுத்துருவாங்க, குழம்புல தனியாக போட்டுக்குவாங்க. என்றைக்காவது வீட்டில் சாப்பிட்றதுக்கு கொடுக்காம குழம்புக்கு மட்டும் கொஞ்சமாக எப்பயுமே அதுமாரி வேக வைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 2 டைம் அதுமாரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுமாரி வேக வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் அடுப்பெறி விடும்போது வெந்துருச்சான்னு நானும் என் தங்கச்சி மாற்றுக்கட்டில் கரண்டியில் அள்ளி தட்டில் போட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரியாத சாப்பிட்ருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சமாக தான் இருக்கும். தண்ணி வடிகட்டிட்டு பார்த்தாங்கன்னா என்னாடி நான் அவ்வளோ பயிர் போட்டேன், இவ்வளோ தான் இருக்குது, வெந்த உடனே கொஞ்சமாக பிடிச்சா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நாங்கள் அள்ளி சாப்பிட்டு நானும் சரி என் தங்கச்சியும் சரி சொல்லவே மாட்டோம். நான் சும்மா கரண்டியால் இவ்வளோ இது மோந்து ஒரு தட்டில் போட்டுக்குவேன் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு. என் தங்கச்சி என்ன பண்ணுவாள், இவ்வளோ இது மோந்து ஒரு தட்டில் போட்டுக்குவா. அதுமாரியே வந்து காலி பண்ணிடுவான். ஏன்னா குழம்புக்கு மட்டும் போட்டிருக்காங்க, நமக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்க மாட்டாங்களே, வேகும் போதே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டா தானே அப்படின்னு இப்படிலாம் செஞ்சுருக்கு. அது நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. பார்த்திங்கன்னா அப்புறம் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா அதுமாரி குழம்புக்கு மட்டும் அப்படின்னு வேக வைக்க மாட்டாங்க. எப்பயுமே எல்லார் வீட்லேயுமே சரி தான், எங்கள் ஊரில் எல்லார் வீட்லேயுமே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வீட்டில் எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க. குழம்புக்குன்னு போடும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவிச்சு சாப்பிட்றதுக்கும் கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு தனியாக, குழம்புக்கு போடுறதுக்கு தனியாக, மொத்தமாக தான் வேகிறதே. அடுப்பில் வேகிறதுலாம் ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால தான் நான் வந்துட்டு நைட்டே ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வெந்து போயிடும். ஏன்னா எங்கள் வீட்டில் கிராம சைடுன்றதால குக்கர்லாம் இருக்குது. நாங்கள் குக்கர்லாம் வச்சுருக்கிறது இல்லை. எங்கள் வீட்டில் யார் வீட்லையுமே குக்கர் இல்லை. அதனால் குக்கரில் வைக்க மாட்டோம். இது வந்து அப்படியே அடுப்பில் தான் வேக போடுவோம். இப்போ வந்து கேஸ் அடுப்புன்றதால கேஸ் அடுப்பில் வேக போடுறோம். எனக்கு வந்து உடம்புக்கு முடியல. சப்போஸ் இந்த தட்டைப்பயிறு போட்டு பாவக்காய் குழம்பு வச்சுட்டுனா கண்டிப்பாக நாளைக்கு லாங் வீடியோ வரும், சரிங்களா? ரொம்ப நாள்